இந்த காலத்துல யாருப்பா ஜாதி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, அதுதான் உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்ற ஆளா நீங்க? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க அட்வொகேட் பிரதீபா. இன்னைக்கு சட்டமும் நானும் சீரீஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிவென்ஷன் ஆஃப் அட்ரோசிட்டிஸ் ஆக்ட், அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டம். இந்த சட்டத்தை SC/ST ஆக்ட் அப்படின்னு சுருக்கமா சொல்லுவாங்க. SC/ST ஆக்ட், இந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, SC/ST மக்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமையிலிருந்து அவங்களை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம். இந்த சட்டத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நபரை அவரோட ஜாதி பெயரை சொல்லி திட்டுறதும் இழிவுபடுத்துறதும் குற்றம் தான் அப்படின்னு இந்த சட்டத்துல சொல்லியிருப்பாங்க. வெறும் SC/ST பிற ஜாதியினர் இழிவுபடுத்தினாலும் திட்டினாலும் மட்டுமே குற்றம் அப்படின்னு இந்த சட்டத்துல சொல்லல. அது மட்டும் இல்லாம SC/ST சேர்ந்தவங்களே இந்த SC/ST இருக்கிறவங்களை இழிவுபடுத்தினாலும் திட்டினாலும் குற்றம் தான் அப்படின்னு இந்த சட்டத்துல சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்துல குறைந்தபட்ச தண்டனையா 6 மாசங்களும் அதிகபட்ச தண்டனையா ஆயுள் தண்டனை வரைக்கும் தராங்க. என்னதான் நம்ம புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல தீண்டாமை ஒரு பாவச்செயல்னு எழுதியிருந்தாலும், என்னதான் நம்ம 21வது நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருந்தாலும், ஜாதி அடிப்படையா கொண்டு நடக்கிற வன்கொடுமைகளும் ஒடுக்குமுறைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது. உங்களை சுத்தி இருக்க நபர் யாருக்காவது ஜாதி வன்கொடுமை நடந்தா, அதாவது SC/ST கீழே ஜாதி வன்கொடுமை நடந்தா, நேஷனல் ஹெல்ப்லைன் நம்பரான 14566 நம்பரை கான்டாக்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்க. தீண்டாமை ஒரு பாவச்செயல், சட்டத்தின் முன் அனைவரும் சமமே. ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ மீ. தேங்க்யூ.